Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து நம்ம reasoning தொடர்ந்து போயிட்டே இருக்கு. So நிறைய பேர் மேத்ஸ் கேக்குறீங்க, இங்கிலீஷ் கேக்குறீங்கமா. முதல்ல SSC GD எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் ஒரு நாலேஜ் முதல்ல வளர்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த செக்ஷன் ஈஸியோ அதில் தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் ரீசனிங் கண்டினியூஸாக போடுறேன். மேக்ஸும் ஜிகேவும் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பட் ஆளுங்களும் இங்கே இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப், அதனால தான் அதை போட முடியாமல் போச்சு. ஆனால் இருக்கிறதுக்கு நாங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸ் வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட சொல்கிறோம் மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் வச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரையும் நம்ம 40 மார்க்காக சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கு எடுத்துடணும். 40 கொஸ்டின் 40 மார்க்ல 40 கொஸ்டின் கரெக்ட் பண்ணணும். அந்த 40 கொஸ்டின் கரெக்ட் பண்ணோம்னா அதுல மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம எதுல தான் எடுக்க முடியும்னா ரீசனிங். அதனால தான் நான் எவ்வளோ நாளும் டைட்டா இருந்தாலும் ரீசனிங்கை மட்டும் உனக்கு போடுறதுக்கான முக்கிய காரணமே அதுதான். ஏன்னா இந்த 200 கொஸ்டினை பார்க்கும்போது உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் உனக்கு சுலபமா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து உனக்கு இந்த வீடியோஸ் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கேன். காரணம் உனக்கு ரீசனிங் செக்ஷன் ஈஸியா மாறணும், நீ நிறைய மார்க்ஸ் அதில் எடுத்துடணும், அதிக கொஸ்டின் அதுல இருந்து தான் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். சோ நிறைய பேர் அதையே வந்து நீ ரீசனிங் போட்டது போதும் நீ போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. சோ என்ன சொல்லி என்ன ஆக போகுது, நான் கண்டினியூஸா 10-200 கேள்வி தரேன்ட்டேன், அதனால என் வாக்கை நான் காப்பாற்றணுன்றதுனால தான் கண்டினியூஸா போடுறேன். சோ மேக்ஸ் இன்னைக்கு ஒன்று போட்டு விடுறோம், இன்னைக்கு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோ. ப்ளஸ் அடுத்தடுத்த வேலையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் போடுறது 7வது செட் உனக்கு ரீசனிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே சிலாஜிசம் தெரிஞ்சிடுச்சு. வேகம் 7 செட் வந்துச்சுன்னா வேகம் தான் போகணும். ஆல் பேர்ட்ஸ் ஆர் கப், எல்லா பேர்டுமே என்னவா கப். ஓகேவா? சம் கப்ஸ் ஆர் கேட், சில கப்பு மட்டும் எதுவா இருக்குமா கேட். அப்ப எல்லா பேர்டுமே கப்பு, சில கப்பு வந்து கேட். கன்க்ளூஷன் செக் பண்ணுங்கம்மா. ஆல் பேர்ட்ஸ் ஆர் கேட், எல்லா பேர்டுமே கேட்டான்னு கேட்கிறான். பேர்டுக்கும் கேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அப்ப முதல் கன்க்ளூஷன் வராது. ரெண்டாவது கன்க்ளூஷன் சம் கப்ஸ் ஆர் பேர்ட், சம் கப்பு வந்து பேர்டா இருக்கானா மேல இருந்து கீழே வந்தா சம் வரும். சோ அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows, 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. மூணாவது கொஸ்டின், there is only one dictionary in a library which will be used by 6 students. அப்போ லைப்ரரியில இருக்கக்கூடியது ஒரே ஒரு டிக்ஷனரி தான். டிக்ஷனரினா என்னன்னு தெரியும், ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அகராதி. அந்த டிக்ஷனரி ஒன்று தான் இருக்கா லைப்ரரியில. அதை 6 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்களாம், யூஸ் பண்ணுவாங்களாம். சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா P Q R S T U, அந்த 6 பேர் எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 1 by 1 தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சோ S will use it immediately after Q and before P. இந்த சென்டென்ஸ்க்குலாம் முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும், ஒன்னு பின்னாடி ஒண்ணுனா. அப்ப பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா பின்னாடி. இந்த அர்த்தம் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். சோ S will use it immediately after Q. இமிடியேட்னா உடனடியாக. யாருக்கு உடனடியாக? ஆஃப்டர் Q. அப்போ Qவுக்கு உடனடியாக அடுத்தது S. S will use it immediately after Q. Qவுக்கு உடனடியா S படிச்சிருக்கான். and before P. உடனே P வந்து முன்னாடின்னு போட்டுக்காத, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. பேசுறது யாரை பத்தி? S பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப Sன்றவன் Qவுக்கு அடுத்ததான் யூஸ் பண்ணிருப்பான், Pக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பான். அப்ப Pக்கு முன்னாடி, Pக்கு முன்னாடி Qவுக்கு அடுத்தது. அப்ப Sன்றவன் Qவுக்கு அடுத்ததாகவும் Pக்கு முன்னாடி. அப்ப இவங்க 3 பேரும் தொடர்ச்சியா வரணும். அப்ப 7 பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்கன்னா அதுல இந்த 3 பேரும் தொடர்ச்சியா வருவாங்க QSP னுட்டு. பாப்பா அடுத்தது T will use it immediately after R. T will use it immediately after R. அப்ப R கழிச்சு உடனே T. T will use it immediately after R and before U. அப்ப Uக்கு முன்னாடி, அப்ப Uக்கு முன்னாடி Rக்கு பின்னாடி. அப்ப இந்த 3 பேர் எப்படி ஜோடியா வராங்களோ அதே மாதிரி இந்த 3 பேர் ஜோடியா வரணும். R will use it dictionary after P. R will use the dictionary after P. Afterனா அடுத்தது. அப்ப R எப்ப யூஸ் பண்ணிருக்கானா Pக்கு அடுத்ததான். Pக்கு அடுத்தது தான் R. அப்ப Q S P R T U. அப்ப 6 பேர் இப்படி தான் இருப்பாங்க. Who will use the dictionary the last அப்படினு கேக்குறாங்க. ஓ 6 பேர் தான், நான் தான் 7 கூட போட்டு உட்கார்ந்திருக்கேன். ஓகே 6 பேர் தான். அப்ப 6 பேர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யார் டிக்ஷனரி லாஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா U தான் டிக்ஷனரி லாஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D. ஓகே ஃபைன். மூணாவது क्वेश्चन, conchology is written as some way. இருங்க, conchology written as YGOLOCNOC CONCOLOGY. அப்படியே இப்படி இருக்கிற வார்த்தை அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கான். ஸோ அதே மாதிரி பேலியோகிராஃபி அப்படி எழுதணும்னா YHPARGOEALA P
பி பாலியோகிராஃபி. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குதோ அதுதான் கரெக்ட். எனக்கு பார்க்கறதுக்கு கண்ணு சரியா தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறது பி ஆப்ஷன்மா, பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் 7 18 40 73 கேள்விக்குறி. ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் 18ல 7 போச்சுன்னா 11, 40ல 18 போச்சுன்னா 22, 33 வித்தியாசம் பாருங்க. 11வது வாய்ப்பாடு வித்தியாசம் இருக்கு. அப்ப அடுத்தது கண்டிப்பா 44 வித்தியாசம் இருக்கணும். ஸோ 3 4 7 7 4 11 117 தான் ஆன்சர், ஏ ஆப்ஷன். ஓவர். அடுத்தது 5வது கேள்வி. இந்த படத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார் கண்டினியூஸா வந்திருக்கும், ஸ்டார்ல இருந்து ஒரு கோடு இப்படி போயிருக்கும், இது இப்படி சேர்ந்துருக்கும். ஸோ கோடு இப்படி சேர்ந்துருக்கணும். எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. த எக்ஸாக்ட் ஃபிகர் இஸ் ஏ. ஓகே, ஏவா? ஏ மாதிரி தெரியல. பி 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 தாம்மா, பி தான் கரெக்டா வருது. ஏல பாரு, இந்த சென்டர்ல இருந்து கிளம்புது, நம்மளே பார்க்கும்போது தப்பு பண்றோம். ஏன்னா எனக்கு இந்த சைட்ல இருந்து தெரிய மாட்டேங்குது, இங்க இருந்து கரெக்டா வருது. அப்ப பி தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்பர் சீரிஸ் இன்னொரு கொஸ்டின் இருக்குமா? 15 19 35 71 the question mark. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 4, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 15ல 9 போச்சுன்னா 6, 2ல 1 போச்சுன்னா 16, 4 16 ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா தானே? கரெக்ட். அடுத்து 11ல 5 போச்சுன்னா 6, 11ல 5 போச்சுன்னா 6, 6ல 3 போச்சுன்னா 3, 36. என்ன இது 4 16 36னா இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க. அடுத்த வித்தியாசம் தெரியல என்ன வரும்னுட்டு, இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க. 16ல 4 போச்சுன்னா 12, 36 0, 3ல 1 போச்சுன்னா 2. அப்போ இதுக்கு வித்தியாசம் 8 இருக்கு. அப்போ அடுத்த 8 கூட்டு, இங்க 28 வித்தியாசம் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி வித்தியாசத்துக்கு வித்தியாசம் போச்சுன்னா கீழே என்ன நம்பர் வித்தியாசம் வருதோ அதையே கூட்டிட்டு போங்க. ஸோ இங்க 8னா அடுத்ததும் 8. ஸோ 28, 20ஓட 8 கூட்டினா 28. இதை கூட்டுங்க, 6 8 14, 3 4 5 6 64. அதை கூட்டி பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட். 5 5ல தான் 3 ஆப்ஷன் முடியுதா? 7 ஒரு 6 என்னம்மா? 13, 135. அவ்வளோதாம்மா, சரியா போச்சு. 135 இஸ் த ஆன்சர். அடுத்தது இந்தியா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். இதுக்கு வெண்படத்தை சூஸ் பண்ண சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்குள்ளதான் ஆந்திரா இருக்கு, ஆந்திராக்குள்ளதான் விசாகப்பட்டினம் இருக்கு. ஸோ IAV இப்படிதான் வந்திருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? அடுத்தது 8 friends இருக்காங்களாம். 8 friends A B C D E F G H are sitting around a circular table facing the each other for a lunch. இது நிறைய முறை போட்டோம்ல இப்போ நம்ம. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. So A is opposite to F and third to the right of B. அப்ப Aன்றவன் F க்கு எதிரில இருக்கணும். அதே நேரத்துல B க்கு வலது பக்கத்துல மூணாவது ஆளு A க்கு எதிரில F. So B னுடைய வலது பக்கம், B இங்க போட்டுக்கோ. B னுடைய வலது பக்கம் மூணாவது ஆள் A, எதற்க F. அடுத்தது G is between F and D. G is between F and D. F க்கும் D க்கும் நடுவுல G முடிஞ்சிச்சு. H is to the left of D. H வந்து எப்படி இருப்பானா D னுடைய left hand sideல H, D னுடைய left hand sideல H. Last E is between C and A. E is between C and A. C க்கும் A க்கும் நடுவுல E முடிஞ்சிச்சு. Who is sitting third to the right of A? A னுடைய வலது கை பக்கத்துல மூணாவது ஆளு யாரு? A னுடைய வலது கை பக்கத்துல மூணாவது ஆளு GA. Answer option is BA. Okay. அடுத்தது சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணணுமாமா. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, 24 + 2 × 2 -6 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 22. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு. இந்த பெருக்கலும் வகுத்தலையும் நான் இந்த சமன்பாட்டுல சேஞ்ச் பண்றது மூலமா எப்போ இந்த சமன்பாடு எனக்கு கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ பெருக்கலையும் வகுத்தலையும் மாத்து. இப்போ பெருக்கல் இங்க இருக்கா, வகுத்தல் இங்க இருக்கு, இடத்த மாத்து. சோ பிளஸ் அதே இடத்துல வச்சுக்கோ, இங்க இடத்துல வகுத்தல் போட்டு இந்த இடத்துல பெருக்கல் போட்டு. சோ மைனஸ் தானே இந்த இடத்துல, ஓகே மைனஸ் அப்படி இருக்கு. இப்போ இந்த சமன்பாடு சரியா வரணும், பார்த்துடலாமா? 2 2ஆல் அடிச்சா 1. சோ 24 + 1. அடுத்தது 6 3ஆல் அடிச்சா 6 3 18. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டி 1 கழிச்சா 22 வருமா? வராது கண்டிப்பா. அப்ப முதல் சமன்பாடு வரல. ஓகேவா? இது வரல ஆப்ஷன்ல, பெருக்கலையும் இதையும் மாத்துறதுக்கு. ஓகேவா? பெருக்கலையும் இதையும் மாத்துறதுக்கு வரல. இப்ப அடுத்தது மைனஸையும் டிவிஷனையும் மாத்தி பார்க்கலாம்.
ஸோ 24 பிளஸ் ரெண்டு பெருக்கல் 2 மைனஸும் டிவிஷன் தானே. ஸோ டிவைடட் பை 6 மைனஸ் 3. ஸோ இப்போ இதை மாத்திரம் எனக்கு 22 வரணும். ஸோ 24 பிளஸ் 2 டிவைடட் பை 6. ஸோ அடிச்சா இது ஒரு 3 1 2 பை 3 1.5 வரும். 1.5ல 3 போகணும்னா 24 பிளஸ் 1.5 மைனஸ் 3 வரும். பெருக்கல் அடிச்சா கூட 1.5 இதெல்லாம் வராது, கண்டிப்பாக வராது. இதுவும் வராது. அப்போ பி ஆப்ஷனும் வராது. சி செக் பண்ணிடுங்க. சீலியாவது வராரா? என்னென்ன மாத்திரம்? பிளஸும் மைனஸும் மாத்திரமா? -2 × 2 பிளஸ் 6 டிவைடட் பை 3 22. ஃபர்ஸ்ட் வகுத்துல பண்ணுங்க. 6 3ஆல் அடிச்சா 2 பிளஸ் 2 4 மைனஸ் 24. இப்போ இதுல பண்ணிடலாம். இதுல வரும் கண்டிப்பா. 24ல 4 போச்சுன்னா சரி கூட்ட தானே சொன்னீங்கன்னா சரி அப்போ முதல்ல கூட்டல இருக்கவங்களை கூட்டிக்கோ. 24க்கு முன்னாடியும் பிளஸ் சைன், இவங்களுக்கு முன்னாடியும் பிளஸ் சைன். 24 ரெண்டையும் கூட்டினா 26 மைனஸ் 4. கடைசியா மைனஸ்ல இருக்கவங்கள மைனஸ் பண்ணிக்கோ. 24 மைனஸ் 4 22. ஸோ ஆன்சர் 22 வந்துட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிளஸ் அண்ட் மைனஸ். கொஞ்சம் டைம் கன்சூமிங் क्वेश्चंस இதெல்லாம். ஓகேவா? 10வது क्वेश्चन. காபூல், பஹ்ரைன், வியன்னா, கேன்பரா இதுல எது வெளிய போகுதுன்னு கேக்குறாங்க. சோ ஆக்சுவலா காபூல், பஹ்ரைன், வியன்னா, கேன்பரா இதுல எது வெளியே போகுது? நீங்க யாராவது யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு வியன்னான்றது ஒரு தலைநகரம், ஒரு நாட்டினுடைய தலைநகரம். ஆஸ்திரியா, இது ஆஸ்திரேலியா, இது காபூல் எதுக்கு? இந்தோனேஷியா. காபூல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேவா? காபூல் எதுக்கு? ஆப்கானிஸ்தான். ஆனா பஹ்ரைன் எதனுடைய கேபிட்டலுமே இல்ல, அதனால வெளியே போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைன். ஓகேவா? சோ அடுத்தது in a certain code OLAG is written as 89. So OLOGY. So நம்பர்ல கொடுத்தா கூட்ட சொன்னேன். So 15 12 15 7 25 கூட்டி பார்த்தாங்க. ஸோ 5 5 10 20 27 29. ஸோ 2 3 4 5 6 7 8 89 எல்லாத்தையுமே அதோட ஏபிசிடியில் இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன் கூட்டினா வந்துருச்சு. அதே மாதிரி வைராலஜி. ஸோ வைராலஜி கூட்டினா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. 7 25 15 12 15 18 9 22. சரி, ஏபிசிடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான்மா. அது பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ பின்னாடியும் சொல்ல தெரியணும், முன்னாடியும் சொல்ல தெரியணும், அது முக்கியம். ஸோ 7 5 12 10 17 19 19 24 24 32 32 41 43 53. கரெக்டா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 5 வராதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 12 12 ஒரு 5 17 18 19 24 24 ஒரு 30 32 41 43மா? ஓகேவா? 53 சொல்றேன். 43 6 7 8 9 10 11 12. ஸோ ஆன்சர் 123. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? ஃபைன். கூட்டுறதை கொஞ்சம் பார்த்து கூட்டுங்க, அவசரத்தில் கூட்டிடாதீங்க என்ன மாதிரி தப்பா. அடுத்தது இந்த படத்துல இருந்து எது கண்டினியூஸ் ஃபிகர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வட்டம் மேல் நோக்கி இருக்கு, அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு, அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு, அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது கண்டிப்பா இப்படி தான் சாஞ்சிருக்கணும், கீழே கரெக்டா சவுத் டைரக்ஷன்ல. அப்ப இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஆப்ஷன் டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது 13வது क्वेश्चन. ஆல் கோட்ஸ் ஆர் டாக். எல்லா கோட்டுமே என்ன? டாக். அதே மாதிரி சம் கோட்ஸ் ஆர் கவ். சில கோட் என்னவா இருக்கும்? கவ். அப்ப உள்ள வரணும், ஆனா உள்ள பக்கத்திலே போட்டுற கூடாது, ஏன்னா எல்லா கவுமே டாக்னு சொல்லல. அதனால கவ்வை கண்டிப்பா வெளியே இழுத்து விடணும். அப்ப இந்த படம் தான் கரெக்ட். சோ இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணுங்க. சம் டாக்ஸ் ஆர் கவ்வான்னு கேட்டிருக்கான். சில டாக் கவ்வா? ஆமா, இங்க சேர்ந்து இருக்காங்க. அப்ப சம் டாக்ஸ் ஆர் கவ்ன்றது ட்ரூ. சம் கவ்ஸ் ஆர் டாக், சம் கவ்ஸ் ஆர் டாக். ஆமா, சில கவ்வும் டாகா இருக்கு. ரெண்டுமே இப்ப ட்ரூவா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். இந்த படத்தை இப்படிதான் போட்டிருக்கணும். இப்படி போட்டு சார் டாக்னு சொல்லிட்டீங்க. சம் கவ்ஸ் கோட்ஸ் ஆர் கவ்னா இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டீங்க, இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இப்ப கவ் எல்லாமே டாக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. இது தப்பு. வெளியே தான் இழுத்துட்டு வரணும். அப்ப நான் ஆல் கவ்ஸ் ஆர் டாக்னு கேட்டா நீ கரெக்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்டே இல்ல, அது தப்பு. ஓகேவா? சோ கோட் கூட கவ் சேர்ந்து இருக்கணும்.
கோட்டு கூட சேர்ந்ததுனால டாகு கூட சேர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆயிட்டான், அவ்வளவுதானே தவிர அவனை தூக்கி வந்து மொத்தமா அடிச்சிட கூடாது. புரியுதா? அதனால இப்படி படம் போடக்கூடாது, இப்படிதான் படம் போடணும். கரெக்ட். யோசிப்பீங்களே, சொல்லிட்டேன். 14வது क्वेश्चन 19 எழுதிருக்காங்க. சோ 19 441னா இந்த 441ன்றது 21 ஓட ஸ்கொயர். சோ 2 ஆட் பண்ணிருக்காங்க. 19 20 21 ஓட ஸ்கொயர் எழுதிருக்காங்க. அப்ப 17னா இங்க 19 ஓட ஸ்கொயர் எழுதிருக்கணும். 19 ஓட ஸ்கொயர் வந்து 361. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவா? 15 DFH IKM. so D EFGHI 5 லெட்டர் கூட்டி இருக்கான். F GHIJK 5 லெட்டர் கூட்டி இருக்கான். H IJKLM 5 லெட்டர் கூட்டி இருக்கான். அப்ப அதே மாதிரி EGI 5 லெட்டர் கூட்டி FGHIJ G HIJKL I JKLMN. so JLN வரணும். answer option is B. அடுத்தது choose the option which is embedded. embed எங்க ஆயிருக்குன்னு கேக்குறா. rotation is null order. திருப்பிலாம் பார்க்க கூடாது. அப்ப இதே மாதிரி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஏல தெரியுது. ஏல தெரியுது, கண்டிப்பா ஏல தான் தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி இருக்குது. ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 17வது क्वेश्चन 4 5 41 7 டேஷ் டேஷ் 6 8 100. 6 8 100 பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சிச்சு 6 ஸ்கொயர் 36 8 ஸ்கொயர் 64 டைரக்ஷன் சென்ஸ்ல சொல்லி நான் அடுத்தனது. ஓகேவா? அப்ப அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணு. 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 ரெண்டுத்தையும் கூட்டினா 41 வந்துருச்சு. அப்ப இங்க 7 ஓட எதை கூட்டணும்? சோ 7 ஸ்கொயர் 49. அப்ப 85ல 49 கழி 15ல 9 போச்சுனா 6 7ல 4 போச்சுனா 7ல 4 போச்சுனா 3 36 எதோட ஸ்கொயர்? 6 ஓட ஸ்கொயர். அப்ப இங்க 6 வந்திருக்கணும். முடிஞ்சது. 18 QLA ONY MPW QLA இது நீங்க சொல்லிடுறீங்களா? ஏன்னா எனக்கு நிறைய வந்து ABCD பார்த்து மனப்பாடம்லாம் ஆயிடுச்சு. பட் ஆனா அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஸோ ஏவுல இருந்து பின்னாடி போயிருக்காங்க. 2 லெட்டர் கழிச்சிருக்கான். Y அதுல இருந்து 2 லெட்டர் கழிச்சா இதுல இருந்து 2 லெட்டர் கழிச்சா. ஏன்னா இங்க பாருங்களேன் UVW XY ZA அந்த மாதிரி வருது. அப்போ S வந்திருக்கணும். கடைசி லெட்டர் S STU. அப்ப கடைசி லெட்டர் S இருக்கிற மாதிரி இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இவனும் வர மாட்டான், இவனும் வர மாட்டான். சென்டர் லெட்டர் LMNOPQRST சென்டர் லெட்டர் T வரணும். ரெண்டுத்துலயுமே T தான் இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ணணுமா? KLMNOPQ ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப அங்க வரணும்னா JK வராது, IJK. சோ ITS தான் வந்திருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A. முடிஞ்சிருது. 19வது क्वेश्चन இதுமா மிரர் இமேஜ் எப்படி தெரியும்? H வந்து அப்படியே தெரியும், C திரும்பும். எல்லா ஆப்ஷன்லயும் அதான் இருக்கு. N இப்படி திருப்பி எழுதியிருப்பாங்க. சோ கரெக்டா என்ன எழுதியிருக்க? C வராது. அடுத்தது E திரும்பி இருக்கும். சோ இதுலயும் E திரும்பி இருக்கு, இதுலயும் திரும்பி இருக்கு, இதுல திரும்பல. சோ இது வராது. அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. அடுத்தது U வந்துருச்சு. Q மட்டும் கரெக்டா இப்படி வந்திருக்கணும், தலைகீழா வரக்கூடாது. அப்ப B ஆப்ஷன் கரெக்ட், A ஆப்ஷன் தப்பு. முடிஞ்சதா? அதையும் பார்த்துட்டோம். அசியூம்னா பிரசியூம், காம்னா என்னன்னு கேக்குறாங்க. அசியூம் இது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சதாம பண்ண முடியும். ஓகேவா? சோ அது யோசிங்க என்ன வந்திருக்கலாம். சோ யோசிச்சு பாத்தீங்களா? அசியூம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நீ இப்படின்னு அசியூம் பண்ணு. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க? அசியூம் இட் அப்படின்னுவாங்க. மேக்ஸ்ல கூட நீங்க சொல்லுவீங்களா அசியூம் இட் எக்ஸ் அப்படின்னுவாங்க. லெட் எக்ஸ் அசியூம் எக்ஸ். தெரியாததை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, கருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப கருது அந்த மாதிரி மீனிங் தான் எக்ஸ்ட்ரா. கரெக்டா சொல்ல போனா அதே தான் பிரசியூம். பிரசியூம்னாலே என்னன்னா கருது தான். சோ ரெண்டுமே என்னன்னா அசியூம் பண்ணிக்கோ, இப்படி நீ அவனா அசியூம் பண்ணிக்கோப்பா அப்படின்னா என்ன? கருதுன்னு சொல்றாங்க. அப்ப அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சினானிம். அப்ப காம்னா அமைதி. காம்னா என்ன? ரொம்ப காமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. அப்ப அதே மாதிரி அமைதின்னு எது மீனிங் தருதுன்னா பீஸ்.
சொல்லிட்டு போயிடலாம்ல. பீஸ் தான் அமைதின்னு தருது. ப்ரொக்ளைம்னா எதனா தெரியப்படுத்துறது, அருவி, தண்டோரா போடு அப்படின்ற மாதிரி. ஈகோனா அகங்காரம். செடேட்னா மட்டும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அது பார்த்துக்கோங்க அது என்னன்னுட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய கொஷின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நல்ல மார்க்ஸும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து செக்ஷன்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நம்மளால ரீசனிங்ல நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வர முடியும் SSC GD எக்ஸாம்ஸ்ல. ஸோ எல்லாருக்குமே வெரி ஆல் த பெஸ்ட். எல்லாருமே போய் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.